ஹார்முஸ் ஜலசந்தியை விரைவில் திறந்துவிடுங்கள், ஈரானுக்கு சீனா கோரிக்கை. இனி எங்களை சீண்டாதீர்கள், இந்தியாவுக்கு பாகிஸ்தான் விடுத்த எச்சரிக்கை. ஹார்முஸ் சிக்கல் தொடர்பாக ஜெர்மனிக்கு இஸ்ரேல் செய்யவிருக்கும் பேருதவி. ஹார்முஸ் கப்பல் போக்குவரத்தில் புதிய முறையை அறிமுகப்படுத்திய ஈரான். ஹார்முஸ் ஜலசந்தியை விரைவில் திறந்து விடுங்கள் என்று ஈரானிடம் சீனா கேட்டுக்கொண்டுள்ளது. பிப்ரவரி 28 ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கையை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் தொடங்கினர். இதையடுத்து பதிலடி தாக்குதலை முன்னெடுக்க ஈரான் உலக பொருளாதாரத்தின் முக்கிய கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை அதிரடியாக மூடியது. பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு போர் தாக்குதலை இருதரப்பும் நிறுத்தி கொண்டது. ஆனால் ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பது குறித்து எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்கப்படாமல் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீடித்து வருகிறது. சீனா ஹார்முஸ் ஜலசந்தியையும் உடனடியாக திறந்து விடுமாறு ஈரானிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதுகுறித்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி தெரிவித்த தகவலில் ஹார்முஸ் ஜலசந்தியில் பயணம் மேற்கொள்வது குறித்து சர்வதேச சமூகம் கவலையை பகிர்ந்து வருகிறது. சர்வதேச சமூகத்தின் கோரிக்கைகளுக்கு ஈரான் கூடிய விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. இந்தியா எதிர்காலத்தில் எங்களை சீண்டினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் எச்சரித்துள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து இராணுவ நடவடிக்கை முன்னெடுத்தது. 4 நாட்கள் நடைபெற்ற இந்த இராணுவ மோதல் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மே 10 முடிவுக்கு வந்துள்ளது. இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் என்ற இராணுவ நடவடிக்கை நாளையுடன் ஒரு வருடத்தை நிறைவு செய்கிறது. இந்நிலையில் எதிர்காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் எதுவும் நடத்தினால் அதற்கான தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தகவல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் இராணுவத்தின் வான், நிலம் மற்றும் நீர் ஆகிய தளங்களில் பாதுகாப்பு திறன்கள் இன்று பல மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் எங்களுக்கு எதிராக திட்டங்கள் உருவானால் அதன் தொடக்கத்தையும் அதன் முடிவையும் நாங்கள் தீர்மானிப்போம் என்றும் அமைச்சர் கவாஜா ஆசிப் எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்ட நெருக்கடியை தொடர்ந்து சமீப நாட்களில் உதவி கோரியதை அடுத்து இஸ்ரேல் ஜெர்மனிக்கு விமான எரிபொருளை வழங்குகிறது. விமான எரிபொருள் இறக்குமதி தொடர்பில் ஒருங்கிணைக்கும் பணி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்று இஸ்ரேலின் எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் விமான எரிபொருளின் அளவு குறித்தோ அல்லது அதற்கான காலவரையறை குறித்தோ அமைச்சகம் எவ்வித விவரங்களையும் வெளியிடவில்லை. இயற்கை எரிவாயு விவகாரத்தில் ஜெர்மனிக்கு உதவுவதற்கான வழிகளையும் ஆராய்வோம் என்று அமைச்சகம் மேலும் தெரிவித்தது. இந்த நடவடிக்கையானது எரிசக்தி துறை அமைச்சர் எலி கோகன் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் கிட்டியான் சார் ஆகியோரால் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்தது. ஜெர்மனிக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது கிட்டியான் சார் தனது ஜெர்மனிய துறை அமைச்சரிடம் இந்த நடவடிக்கையை அறிவித்தார். ஈரானில் நடக்கும் போரினால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகம் தடைப்படுவதால் விமான எரிபொருள் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற கவலைகள் ஐரோப்பாவில் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக கோடை காலத்தின் உச்சகட்ட பயணப்பருவம் நெருங்கி வரும் நிலையில் இந்த கவலைகள் வலுப்பட்டுள்ளன. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் போக்குவரத்தை புரட்டி போட்டதிலிருந்து எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. இது கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு விமான பயணத்துறையில் மிக மோசமான நெருக்கடிக்கு இட்டுச் செல்லும் வகையில் தள்ளியது. விமான எரிபொருள் மற்றும் இயற்கை எரிவாயுவை வழங்குவதன் மூலம் ஆதரவளிக்க இஸ்ரேல் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளது என ஜெர்மன் பொருளாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆனால் நிறுவனங்களை ஒப்பந்தங்களை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதால் விவரங்களும் அளவுகளும் வெளியாகவில்லை. ஏறக்குறைய மூடப்பட்ட நிலையிலுள்ள ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் கடந்து செல்ல அதற்கான அனுமதியை வழங்கும் ஒரு மின்னஞ்சல் முன்னிபந்தனையாக அமையும் என கூறப்படுகிறது. ஈரானிய அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளதாக அரசு செய்தி ஊடகம் வெளியிட்டுள்ள தகவலில் ஹார்முஸ் நீரிணையில் தற்போது இறையாண்மை ஆட்சி நடைமுறைக்கு வருவதாகவும் இம்முறையின் கீழ் ஹார்முஸ் நீரிணையை கடந்து செல்ல திட்டமிடும் கப்பல் நிறுவனங்கள் இனி பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையத்துடன் தொடர்புடைய ஒரு முகவரியில் இருந்து மின்னஞ்சல் வழிமுறைகளை பெற்றுக்கொள்ளும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அனைத்து சர்வதேச கப்பல்களும் பின்பற்ற வேண்டிய புதிய குறிப்பிட்ட பயண விதிகள் மற்றும் தேவைகளை இந்த தகவல் தொடர்புகள் விவரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் கப்பல்கள் நீர்வழி பாதையில் நுழைவதற்கு முன் தங்கள் செயல்பாடுகளை மாற்றியமைத்து ஒரு வழித்தட அனுமதி சீட்டை பெற வேண்டும். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீதான கட்டுப்பாடுகளை முறைப்படுத்தவும், பகைமையற்றதாக கருதப்படும் பிற கப்பல்களுக்கு சுங்க கட்டண முறையை அறிமுகப்படுத்தவும் வழிவகுக்கும் சட்டத்தை ஈரான் நாடாளுமன்றம் பரிசீலித்து வருகிறது.